ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் நல்லா இருக்கிறீங்களா? ஓம் ஸ்ரீ சாய்ராம், ஓம் ஸ்ரீ சாய்ராம், ஓம் ஸ்ரீ சாய்ராம். நம் சாய் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனலில் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துருங்க. அப்போ தான் நான் போடுற பதிவு உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வரும். அப்படி நோட்டிஃபிகேஷனில் வந்த உடனே அந்த பதிவை பார்த்து அதனோட முழு பலனையும் பயனையும் நீங்கள் அடையணும். அதுதாங்க என்னோட விருப்பம். சாய்பாவின் அன்பு கட்டளை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு ரொம்ப முக்கியமான பதிவு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி இரவு உறங்குவதற்கு முன்னாடி பதிவை ஒரே ஒரு மூலம் முழுமையாக கேளுங்க. இதில் 5 மந்திரம் சொல்லிக்கிறேன். இந்த 5 மந்திரத்தை 5 முறை மட்டும் சொன்னாலே போதும். உங்களுக்கு தீராத எந்த ஒரு பிரச்சனைனாலும் நடக்கவே இல்லை அப்படிங்கிற மட்டும் இந்த மந்திரத்தை சொன்னால் போதும். எங்களுக்கு செல்வ செழிப்பாக இருக்கிறீங்க அப்படின்னு நீங்கள் இந்த மந்திரம் சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. நீங்கள் இந்த பதிவு முழுவதுமாக கேட்டாலே போதும். உங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை நடக்கணும், இது முழுமையாக நடந்தே தீரணுங்கிறவங்க முழு நம்பிக்கையோடும் பொறுமையோடும் இந்த மந்திரத்தை 5 மந்திரம் 5 முறை சொன்னாலே போதும். முதற்கடவுள் விநாயகரை நீங்கள் என்ன பண்ணணும்னா, விநாயகரே ஓம் ஸ்ரீ விநாயகரே போற்றி போற்றி அப்படின்னு 5 முறை சொல்லுங்கள். இரண்டாவது, நாம் எப்போ வழிபாடு பண்ணினாலும் சரிங்க, நம்மளுடைய நீங்கள் இஷ்ட தெய்வம், அதாவது நீங்கள் குருவாக நினச்சிட்டு இருப்பீங்க இல்லைங்களா, அவங்கள நம்ம வேண்டணும். நம்ம சாயப்பாவை ஓம் சாய் நாதாய நமக 5 முறையும், ஓம் ஸ்ரீ சாய்ராம் 5 முறையும், ஓம் சாய் ஸ்ரீ சாய் ஜெய் ஜெய் சாய் 5 முறையும், இந்த 3 மந்திரம் இதுலேயும் அதில் விநாயகரோட மந்திரம் ஒன்று சொல்லிட்டீங்களா? அடுத்தது மிகவும் முக்கியமான மந்திரம் இதுதாங்க. மகாலட்சுமி தாயை போற்றி போற்றி. நீங்கள் சொல்ல சொல்ல நம்ம வீட்டில் செல்வ செழிப்பு அதிகரிக்கும். காலையில் எழுந்தோன்னே வெள்ளிக்கிழமை நாளை காலையில் குளிச்சுட்டு 2 தீபம் நெய் தீபம் ஏற்றி இந்த மந்திரம் மீண்டும் 5 முறை சொல்லி பாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் செல்வம் எப்படி படிப்படியாக பெருகுது, மகாலட்சுமி தாய் நிரந்தரமாக தங்குவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே போல் கடைப்பிடிங்கள். அப்படி நீங்கள் கடைப்பிடித்தால் உங்கள் வாழ்வில் இனி அனைத்தும் வெற்றியே.